தேசத்துல அந்த கம்ப்யூட்டர் அந்த பையனுக்கும் கூட அவர் ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறவர், ஸ்பானிஷ் மொழி பேசுகிறவர். என்னுடைய சாட்சியை சொன்னேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி ஆனேன். அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், இல்ல வியாபாரத்திற்காக அல்ல. ஆனா அதுல அவர் அவ்வளவு பேசியும் அவர் ஒன்றும் குறைக்கவே இல்லை. நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், என்றைக்காக ஒரு நாள் அது பேசும். என் சாட்சி அவரோட பகிர்ந்து கொண்டேன். என்னைக்கா ஒரு நாள் என்னோட ஆண்டர் பேசினார். ஒரு சிறு பையனை நான் ஒரு நாள் கேட்டேன் எங்க வீட்டுல வெள்ளிக்கிழமையில, இத்தனை தெய்வங்களுக்கு மத்தியில உண்மையான தெய்வம் இது. ஒரு சிறு பையன், 12 வயது அவனுக்கு, அவனுக்கு 11 வயது இருக்கும். அப்பதான் என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கிறேன், SSLC முடிக்கிறேன். அவன் வந்தது வேறு நோக்கத்திற்காக, ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்காக வந்தான். அவனிடத்துல இந்த கேள்வி கேட்டேன். அவன் தற்செயலா இயேசு அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை என் உள்ளத்துல பசுமரத்தானே போல பதிந்தது. இரவெல்லாம் அந்த வார்த்தை அது என்னை விட்டு விலகவே இல்லை. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பல தெய்வங்களிலே இது தெய்வம் கேட்டேன். நிறைய தெய்வங்கள் இருந்தது இந்த படத்துல. அவன் சொல்லி போன வார்த்தை இயேசுவே. அவனுக்கு நான் திரும்ப கேட்டேன், எப்படி நம்ப விட்ட போய் சொல்லிட்டு போயிட்டான். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்றதுக்காக வந்தான். ஸ்கூல் அப்ளிகேஷன் பண்றான், அது அவனுக்கு தெரியாது. ஆங்கிலத்துல இருந்து அந்த பள்ளி அப்பதான் முடித்தேன். அந்த பள்ளியில சேர்க்கும்படியே வந்தான். நான் சொல்லுங்க கருத்து, உன் ஆதாரத்தை தனிமையில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய். நான் சொந்த வார்த்தை கவனிங்க, turning men to God. அழகான வார்த்தை. அநேகரை அக்கிரமத்தில் திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, உங்களால் சபை விட்டு போன எத்தனை பேர், உங்களால் சபைக்கு வந்த எத்தனை பேர்? அக்கிரமத்தினின்று திருப்புவது அது கடினமான வேலை அல்லவா? அக்கிரமத்தினின்று உலகமே அப்படித்தான் வாழ்கிறது. அசுத்தம், அஞ்ஞானம், அக்கிரமம், வேதனை, தவறான வாழ்க்கை, போலியான வாழ்க்கை, கபடுள்ள வாழ்க்கை, இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட முடியாது. அப்படியெல்லாம் ஆனால் ஒரு நாள் காலம் கண்டுபிடிக்கும். காலம் நிச்சயமாக கண்டுபிடிக்கும். வெட்கப்படுத்தும், அவமானப்படுத்தும், நம்மை நிலைக்குலையே செய்யும். ஆனால் நம்முடைய நோக்கம் தெரியுமா? நம்முடைய பழக்கம் ஆண்டோடு வாழ்வது, நம்முடைய வேலை, வேற ஒண்ணும் வேலை இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க பெரிய பிஷப்பா இருங்க, டாக்டரா இருங்க, மாடரேட்டரா இருங்க. How many people you have turned men to the Lord? எத்தனை பேரை தேவனுக்குள் நடத்திருக்கிறீர்கள்? ஒரு சின்ன கேள்வி அது.